அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பள்ளியில ஒரு 7 வயது சிறுவன் படித்து கொண்டிருந்தானா. அவனுக்கு அந்த பள்ளியில நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அந்த பள்ளியில இருக்கிற ஒரு தூய்மை தொழிலாளர் இந்த சிறுவனை பார்க்கிற நேரத்துல முகத்துல புன்முறுவலோடு செல்வாராம். அதனால இருவருக்கும் இடையே ஒரு அழகான நட்பு உருவாகுகிறது. அந்த சிறுவன் ஒரு நாள் அந்த தூய்மை பணியாளரிடத்துல என்னுடைய பிறந்த நாள் இந்த வாரம் சனிக்கிழமை வருகிறது, என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறேன், எனக்கு நிறைய நண்பர்கள் இந்த பள்ளியில் இருக்கிறார்கள், என்னை நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால நிறைய பேர் வருவார்கள், நீங்களும் வந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அதற்கான அழைப்பிதழை கொடுக்கிறான். அந்த நாளும் வருகிறது சனிக்கிழமை. இந்த மாணவன் மாலை 6 மணியிலிருந்து காத்திருக்கிறான், நண்பர்கள் வருவார்கள், கேக் வெட்டி மகிழ்ச்சியாக பிறந்த நாளை கொண்டாடலாம் என்று. அன்புமிக்கவர்களே, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி வரையில ஒரு நண்பர்கள் கூட அந்த மாணவனை சந்திக்க வரவில்லை, பிறந்த நாளை கொண்டாட. கண்களில் கண்ணீரோடு மிக சோகத்தோடு ஒரு 9 மணி வாக்கில் அவனும் அவனுடைய தாய் மட்டும் கேக் வெட்டுவதற்காக தயாரான நேரத்துல வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. ஆச்சரியத்தோடு அந்த கதவை திறந்து பார்த்த நேரத்துல அந்த பள்ளியினுடைய துப்புரவு தொழிலாளர், இந்த மாணவனுடைய நண்பர், கையில பரிசு பொருளோடு அங்கே காத்திருக்கிறார். மூவருமாக சேர்ந்து அன்றைக்கு அவர்கள் கேக் வெட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் என்று ஒரு கதையை நான் வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த சமூக வலைதளங்கள் காலங்களில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எத்தனை ஃபாலோவர்ஸு, எத்தனை நண்பர்கள் எனக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு, அப்படி என்று பெருமையாக வெறும் எண்ணிக்கையில் நண்பர்களை வைத்து பெருமைப்படும் நமக்கான பாடம் இது. உண்மையான நண்பர்கள் என்பவர்கள் மிக சிலர் தான். அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆகவே சிலராக இருந்தாலும் ஒருவராக இருந்தாலும் அந்த மாதிரியான பொக்கிஷமான உறவுகளை தேடுங்கள், வாழ்க்கை இனிமையாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.